இன்று மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு விக்னேஷ்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள். அவை உறுப்பினர் அனைவர் சார்பிலும் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ஏ. வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நேற்றைய தினம் இந்த மாமன்றத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டிலேயே தலித்துகளுக்கு எதிராக அதிக கொடுமைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் நேற்று மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோம் அஃபேர்ஸ், இதுதான் இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்திலிருந்து சொல்கிற ஒரு ஆதாரம். காலை உங்களுடைய அறையிலே காட்டியிருக்கிறேன். ஆக அவர் சொன்னது முற்றிலும் புறம்பானது, தவறானது. உண்மையான தரவு என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசம் இதில் முதலிடத்தில் இருக்கிறது, ராஜஸ்தான் 2ஆம் இடத்தில் இருக்குது, மத்திய பிரதேசம் 3ஆம் இடத்தில் இருக்குது, பீகார் 4ஆம் இடத்தில் இருக்குது, மகாராஷ்டிரா 5ஆம் இடத்தில் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆண்டுகளில் 71,000 வழக்குகள் பதிவாயிருக்கு, அதனால் முதலிடத்தில் அது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 8,110 வழக்குகள் தான் பதிவாயிருக்கிறது. அதனால் அதனுடைய ரெக்கார்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், தமிழ்நாடு எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் ஆஃப் கேஸ்டில் பதிவு செய்யப்பட்டதில் 10ஆம் இடத்தில் இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவுக்கு, மலைவாழ் மக்களை பொறுத்தளவுக்கு 15ஆம் இடத்துல தான் இருக்குது. ஆக எங்களுடைய ஆட்சியில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். வழக்கு பதிவு செய்து அந்த அளவுக்கு லாண்டாடு நல்லா இருந்தால்தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய இதில் இது இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு பதவி இருக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி அடிச்சு விட்டு போயிடுவார். புதுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அது மட்டும் ஒரு தவறான செய்தி. சட்டத்துறை அமைச்சர்